இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை படைக்க வேண்டும், சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாஜக ஆட்சியால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இந்த ஆபத்தை அகற்ற இந்துத்துவ கருமேகங்கள் தமிழ்நாட்டில் சூழ வந்திருக்கிறது. இதையெல்லாம் அழித்து ஒழிக்க எல்லோரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம். இந்த தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாடு. இதை மத ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் யாரும் சீர்குலைக்க அனுமதிக்க கூடாது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து ஷெட்யூல்ட் இன மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காகவும் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அது அத்ராஸ் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், எங்கு அட்ராசிட்டி நடந்தாலும் முதல் மனிதராக ராகுல் காந்தி இருக்கிறார். இன்றும் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தான் தன்னுடைய பெட்டகமாக வைத்து அடிக்கடி அவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை காட்டும் பொழுது மதவாதிகள், பாஜகவை சார்ந்தவர்கள் மிரண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட ஆயுதம்தான் அரசியலமைப்பு சட்டம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம், அமைதியான தமிழ்நாடை பாதுகாப்போம். அவருக்கு வாழ்த்துக்கள். இல்லையே, எங்களுடைய காங்கிரஸ் அலுவலகம் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அம்பேத்கரை ஆரம்பத்திலிருந்து தூக்கி பிடிப்பது காங்கிரஸ் பேரியக்கம். ஆகையால் காங்கிரஸ் பேரியக்கம் ஷெட்யூல்ட் இன மக்களோடும் மலைவாழ் மக்களோடும் அவர்களுடைய உரிமைகளுக்காக பின்னி பிணைந்திருப்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கம். தேங்க்யூ. ஆமா, இல்ல, அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர். அம்பேத்கரை யாரும் தந்தை பெரியாரை அம்பேத்கரை புகழ்ந்து பாராட்டி அவரை ஏற்றுக்கொண்டவர். ஆகையால் புரட்சியாளர் அம்பேத்கரை ஜோதிபா பூலே, சாகு மகராஜ், நாராயணகுரு இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் அவரை உயர்ந்து பார்த்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்று தலித்துகள் மட்டும்தான் தலித்துகளுக்காக போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்பதில்லை. வரலாற்றை பார்த்தீங்களா, ஜோதிபா பூலே ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் இல்ல, நாராயணகுரு ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் இல்ல, சாகு மகராஜ் ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் கிடையாது. ஆனா தலித் அல்லாதவர்களும் தலித்துடைய உரிமைக்காகவும் அவருடைய எதிர்காலத்துக்கும் குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படி குரல் கொடுத்தும் இன்னும் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது. தீண்டாமை இருக்கு, இன்னும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. இதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து முறியெடுக்கணும். அதுல முன்கள தலைவரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் விமர்சனம் செஞ்சு இன்னைக்கு அம்பேத்கர் சிலைக்கு பாஜக மரியாதை செலுத்துது. ஒரு பக்கம் அவங்களை விமர்சிக்கிறாங்க, ஒரு பக்கம் இரட்டை வேஷம் தான் பாஜகவுடைய உண்மையான முகம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேங்க்யூ.